ஆமென். எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் களி. நான் நித்தமும் அவருக்குள்ள எப்படி இருந்தேன்? மன மகிழ்ச்சியாக இருந்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே நாம நித்தியத்திலே நாம எத்தனை பேர் நீங்க பரலோகத்தை விசுவாசிக்கிறீங்க? பரலோகத்தில் எப்போது என்ன இருக்குது? மகிழ்ச்சி இருக்குது. அல்லேலூயா. பரலோகத்தில் என்ன இருக்குது? பூமியில மகிழ்ச்சி கிடையாது, நிரந்தரமான மகிழ்ச்சி கிடையாது. ஒரு பண சோத்துக்கு ஒரு சோறு பதவிங்கிற மாதிரி நாம் ஆண்டவருடைய ரட்சிப்புகளை வரும் பொழுது, ஆண்டவருடைய வழியை நாம் நடக்கும் பொழுது, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் வரும் பொழுது அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனால் முழுமையான மகிழ்ச்சி என்பது இங்கே நமக்கு கிடையாது. ஆனால் அவருடைய பிரசனத்தினால் நமக்கு மகிழ்ச்சி உண்டு. அதுக்கு தான் ரட்சிக்கப்பட்டோம். அதனால தான் இன்னைக்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவன் சன்னிதானத்திலே என்ன இருக்குது? மகிழ்ச்சி இருக்குது இங்கே. அதனாலதான் மற்ற மனிதரை பார்க்கலாம், ஆண்டவருக்குள்ள இல்லாத மற்ற மனிதரை பார்க்க நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. we are the blessed people. we are the blessed people. ஏன்னா நம்ம பாக்கியவான்கள். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய நம்ம சன்னிதானத்திலே நமக்கு இந்த எத்தனை பேர் தெரியுங்களா? இன்றைக்கு ஒரு ஊழியர் கூட ஒரு பகுதியில் வந்து சூசைட் பண்ணி தூக்கிலிட்டு செத்துருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? அவர் ஊழியர் அல்ல. அதுக்கு காரணம் என்ன? அவருக்குள்ளே வேத வசனங்கள் இல்லை. அது காரணம் என்ன? தேவனுடைய கிருபைகள் அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்குள்ளே தேவ சமூகம் இல்லை. அப்படி இருந்தால் அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுக்கு வராத கஷ்டமா? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற யோபு பிள்ளைகள் செத்தாங்க, மனைவி தூசித்தாங்க, எல்லாம் போயிடுச்சு. பிசாசுகள் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு. அவன் பட்ட அளவுக்கு ஒரு நாளாவது அவன் மனைவியை வந்து சொல்றாங்க, நீ தேவனை தூசித்து ஜீவனை விடுங்க. அவன் தேவனை தூசித்தாங்க. பிசாசு கையிலே ஒப்பு கொடுத்த போது கூட அவனே தற்கொலை பண்ணி சாவிடுங்க. பிசாசுடைய திட்டமே தற்கொலை தானே, பிசாசுடைய விருப்பமே தற்கொலை தானே, பிசாசு செய்யற வேலையே தற்கொலை தானே. அப்ப பிசாசுடைய வேலையாகி தற்கொலைய யோபு செய்யலையே. கொண்டாட்டிய வதன சொல்றாங்க, தேவனை தூசித்து ஜீவனை விடுனாங்களே, நீ இருக்கிறத விட சாவுறது நல்லதுன்னு சொன்னாங்களே. அவன் சாகலையில, அவன் எல்லாத்தையும் என்ன பண்ணான்? சகிச்சான், பொறுமையாக இருந்தான். அதனாலதான் வேதம் சொல்வது, யோபுவின் பொறுமையை கவனித்து பாருங்கள். கரங்களை தேடி கத்தணும். எத்தனை விசுவாசி சர்ச்சைக்கு போறவங்க தற்கொலை, சூசைட். தற்கொலை என்ற எண்ணங்கள் எங்கே இருந்து வருகிறது? யோபுவை நினைத்து பார்த்தீங்கன்னா வராது. அல்லேலூயா. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோதரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோதரிப்பே. ஏசப்பா ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். அல்லேலூயா. நித்தமும் அவருடைய சமூகத்தை மன மகிழ்ச்சியா. ஆமென். மன மகிழ்ச்சி அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. மகிழ்ச்சி அவருடைய சமூகத்தில் இருக்கிறது, அவருடைய சந்நிதியில் இருக்கிறது. அவருடைய நாளையை வந்து மன மகிழ்ச்சியா இருக்கும் போது அப்பொழுது நீ கர்த்தரில் மன மகிழ்ச்சியாக இருப்பாய். அதனால எத்தனை பேர் அற்பமாயிடுறாங்க. நம்ம இப்போ உட்காந்துட்டு வர்றோம், அங்க போய் அவர் வச்சுட்டு படைக்கிறாங்க. ஐயோ, தயவு செய்து அந்த மாதிரி மனிதர்களோட கூட பேசாதீங்க, பழவாதீங்க. தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து இந்த சபையை தேவன் உருவாக்கினார். எதற்கு? அருமையான தேவ பிள்ளைகளை, இருள் இருக்கிற ஜனங்க வெளிச்சத்துக்குள் வருவதற்கு, யாரோ பிழைப்பதற்கு என்று நினைத்து தயவு செய்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நீங்க ஜெபம் பண்றோம், ஆண்டவர் உங்களை கொண்டு வரார். எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பிசாசு ஆவிலிருந்து விடுதலை. இதெல்லாம் தேவன் ஒரு மனிதனை வைத்து கர்த்தர் அதை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கரத்துல உண்மையான ஒரு நிலையை நாம் வாழ்வோமானால், அவருடைய அழைப்பை புரிந்து அவருக்கு சுத்தமானதை நாம் செய்வோமானால், கர்த்தர் நம்மை விட்டு விலகாமல் இருப்பார், நம்மை கைவிடாமல் நம்மோடு கூட இருப்பார். நம்மை கொண்டு அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். கரிகளத்தை கர்த்தர் முதலாவதாக பயன்படுத்துவதற்கு அல்ல, மன சோர்வடைவதற்காக அல்ல. அருமையான தேவ பிள்ளைகள்,
முதல்ல உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சி வேணும்னா முதல்ல தேவ சமூகத்துக்கு வாருங்க. தேவ சந்நிதியில் இருக்கிறது என்பதை உணர்ந்து முதல்ல கர்த்தரை தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க, ஜெபத்தில் தேடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 65 அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கிறோம். நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவர்கள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றவும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. இந்த வருஷத்துல டெடிகேட் பண்ணுங்க, ஒரு அர்ப்பணம் செய்யுங்க, ஒரு தியாகம் செய்யுங்க, ஒரு வைராக்கியமான ஒரு தீர்மானம் செய்யுங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் நான் என் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியா இருப்பதற்கு என்னை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. நான் இந்த வருஷத்துல நான் என்னுடைய வாழ்நாள்ல என் வாழ்க்கையில என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் நான் மகிழ்ச்சியா இருப்பதற்கு என்னை ஆசீர்வதிங்க. முதலாவது ஆசீர்வாதம் ஆண்டவர் அந்த இடத்துல 17-18 சொல்லும்போது, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனால் நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். அல்லேலூயா. எருசலேமையும் மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்கிறாரு, அதில் இருக்கிற ஜனமாகிய உங்களை என்னையும் மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீங்கள் என்னென்னமோ நினைத்துக் கொண்டிருக்கலாம். Don't care about anything. ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் சோர்வடையாதீர்கள். உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் சில வீணாக எடுத்து போடுங்க, மகிழ்ச்சி இல்லாத காரியங்களை ஒப்புக் கொடுங்க. தேவ சந்நிதியிலே மகிழ்ச்சி கொடுங்க. தேவன் அதில் ஜனத்தை மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்கிறேன், எருசலேமை மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்கிறேன். எருசலேம் என்றால் தேவனுடைய வாசஸ்தலம். இன்னைக்கு வருஷ துவக்கல இன்னைக்கு எத்தனை இந்த சர்ச்சில் இந்த ஜெபாலயத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேர் மகிழ்ச்சி இல்லாதபடி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இருக்கிறது என்பதை நான் அல்ல, ஆண்டவர் ஆவியானவர் அறிந்திருக்கிறார். No satisfaction for your family. உங்களுடைய குடும்ப காரியங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய ஹஸ்பண்டை குறித்து உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லாத நீங்கள் ஒரு மனைவியாக இருக்கலாம். உங்களுடைய ஒய்ஃபை குறித்து ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு கணவனாக நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய பெற்றோரை குறித்து ஒரு மகிழ்ச்சி இல்லாத பிள்ளைகளாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நீங்கள் கவனியுங்கள். நான் உங்களுக்கு மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்க போகிறேன். உங்கள் வாசஸ்தலத்தை மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்க போகிறேன். அதிலே குடியிருக்கிற என் ஜனத்தை மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்க போகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். தேவனுக்கு உங்களுடைய சரீரத்தை ஜீவபலியாக ஒப்புக் கொடுங்க. எல்லாமே இந்த உயிர் இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தாங்க நம்ம ஊர் பேசுகிறோம், மொழி பேசுகிறோம், என்னென்னமோ பேசுகிறோம். இந்த சரீரத்தில் இருந்த உயிர் வெளியே போயிடுச்சுன்னா நம்ம எல்லாரும் நம்மளை பார்த்து சொல்கிறோம், எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. போனோம் மந்திரின்னு சொல்ல போகிறதில்ல, மேனேஜர்னு சொல்ல போகிறதில்ல, கலெக்டர்னு சொல்ல போகிறதில்ல, போனோம்னு சொல்லுவோம். இது நாம் உண்மையாகவே ரியாலிட்டியாக உண்மையாக தேவ ஆலயத்தில் தேவ சமூகத்தில் இதை புரிந்து கொண்டால், அல்லேலூயா, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க கொடுத்த கணவன்கிட்ட நீங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும். நீங்க கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த மனைவிட்ட நீங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள்கிட்ட நீங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஆண்டவர் கொடுத்த இடத்துல நீங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஆண்டவர் கொடுத்த எல்லாவற்றையும் நீங்க மகிழ்ச்சியாக வாழ அந்த மகிழ்ச்சியை தேவன் கொடுப்பார். ஏன்னா மகிழ்ச்சியை சிருஷ்டிக்கிறேன்கிறாரு. நீங்க இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். நீங்க ஆண்டவருடைய வந்துருங்க. யார் சிருஷ்டிப்பா? மகிழ்ச்சி யார் சிருஷ்டிப்பா? ஆண்டவர் சிருஷ்டிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. God will make
everything in this world. Hallelujah. கர்த்தர் சிருஷ்டிப்பார். மகிழ்ச்சியை சொல்லுங்க. வானத்தின் பூமி மட்டுமல்ல, சூரிய நட்சத்திரம் மட்டுமல்ல, குழந்தையை மட்டுமல்ல, உங்களுடைய என்னை மட்டுமல்ல, அவர் நாம அனுபவிக்கிற மன மகிழ்ச்சியை என்ன பண்றாரு சொல்லுங்க? சிருஷ்டிக்கார். மகிழ்ச்சியை சிருஷ்டிப்பார். உங்கள் வாழ்க்கை முழுமையா உங்கள் மனதை இருந்துக்கு ஒப்புக்கொடும். இரண்டாவதாக நாம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்கும்போது வேதத்தில் வாசிக்கும் போது நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீதி ஆமென். நீ மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது என்ன உண்டாகும்? நல்ல ஔஷதம். ஔஷதம்னா என்ன? ஆரோக்கியம், சுகம். உங்க வாழ்க்கையில நிறைய பாருங்க நல்லா சாப்பிடுவாங்க, ஆனா அவங்க அவ்வளவு பலசாலிகளா இருக்க மாட்டாங்க. ஏனென்றால் நீங்கள் ஒரு மன மகிழ்ச்சியா இருந்தாலே உங்களுடைய சரீரத்துக்கு என்ன உண்டாகும்? ஆரோக்கியம் உண்டாகும். அல்லேலூயா. அதனாலதான் நிறைய விஷயம் இருக்கிறது. அதனுடைய பரிசுத்த நாமம் மையப்படணும். ஒரு மகிழ்ச்சியே இல்லாதபடிக்கு அவங்க வாழ்றாங்க. ஆண்டவர் சொன்னாரு, சொல்லு, நான் மகிழ்ச்சியை சிருஷ்டிப்பேன்னு சொல்றேன். என்னுடைய சங்கீத நாட்கள் தான் மகிழ்ச்சி இருக்குதே, வந்து வாங்க, அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லு. அருமையான தெய்வ பிள்ளைகளே, முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். வருஷந்தோறும் ஆகார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதியிலே யூதர்கள் தங்கள் பயணத்தை நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. ஆமென். உங்களுடைய சஞ்சலம் சந்தோஷமாக மாறுகிற நாளாக மாறும். இந்த 2021 2021 அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய சஞ்சலம் கடந்த வருஷம் என்னவா இருந்தது? சஞ்சலம். இந்த வருஷம் என்னவா இருக்குது? சந்தோஷம். பழைய கடனா ஒளிந்து போயின. சஞ்சலம் என்கிற பழைய வருஷம் ஒளிந்து போயின. சந்தோஷம் என்ற ஒரு புதிய வருஷம். அப்ப எஸ்தருடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யூத ஜனங்கள் ஆமான் வழியாக மிகுந்த சிரமத்துக்குள்ளானாங்க, வேதனைக்குள்ளானாங்க, பயத்துக்குள்ளானாங்க, அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருந்தாங்க. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அதே அதிகாரத்திலே 3வது வசனத்தை 1வது வசனத்தை படித்து பாருங்க. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவருடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆகார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைக்கிறவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. 2020 காரியங்கள் 2021 அது மாறுதலாய் முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே அழிவு உங்களுக்கு வைக்கப்பட்டிருந்ததோ, எங்கே ஆபத்து உங்களுக்கு வைக்கப்பட்டிருந்ததோ, எங்கே உங்களுடைய சத்துருவானவன் உங்களை எவ்விதமாக அழிப்பதற்கான திட்டங்களை தீட்டி வைத்துக் கொண்டிருந்தானோ அத்தனையும் தவிடுபடியாக்கி காரியம் அப்படியே மாறுதலாக உங்களுடைய சஞ்சலம் இப்பொழுது என்னவாய் மாறிட்டது? சந்தோஷமாக மாறினது. கரங்களை தட்டி சந்தோஷமாக ஆண்டவர் அதை மாற்றுகிறதே. ஆகவே முதலாவது எஸ்தருடைய வாழ்க்கையில் அந்த யூத ஜனங்கள் அந்த நாளில் இருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அகாசுவருடைய காலங்களில் இருந்த அந்த வாழ்க்கை சூழ்நிலையில எப்படி காரியத்தை மாறுதலாக பண்ணி ஆண்டவர் அவங்க மேல இருக்கிற அந்த ஆபத்து, மரணம், பயம், அவர்களெல்லாம் அழிவுக்கு நேராக இருந்த அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் முழுவதும் காரியத்தை மாறுதலாக பண்ணி எப்படி சஞ்சலம் நீங்கி சந்தோஷம் உண்டாகும்படி செய்தார். அந்த தேவனாகிய ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் எந்த சஞ்சலங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் இருந்ததோ அதை உங்களை விட்டு நீக்கி போட்டு ஆண்டவர் அந்த சஞ்சலத்தை நீக்கி ஆண்டவர் சந்தோஷம் உண்டாக செய்வார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 11வது வசனம். என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினேன்,
என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைகட்டி கட்டினேன், இடைகட்டினேன். அல்லேலூயா. புலம்பல மாத்திர தேவன். முதல்ல சஞ்சலத்தை மாத்திர தேவன். சஞ்சலம் வந்தாலே அடுத்து என்னதான் வரும்? அல்லேலூயா. புலம்பல். அப்ப ஆண்டவர் ஏதாவது சொல்றாரு, புலம்பல மாத்துறாரு. அப்ப புலம்பல் வரும்போது அவன் என்ன சொல்லி, ஏன்னா ஒரு புலம்பல் அப்படின்னா யாரோ இறந்துட்டாங்க, புலம்புவாங்க, மொட்டை அடிச்சுக்குவாங்க. யூதருடைய வழக்கத்தின்படி என்ன ஆகும்? அவங்க ரெட்டு உடத்தி, ரெட்டுன்னா சாக்கு, சாக்கில் வச்சு ஆங்கிலத்தை கரெக்டாக எழுதியிருக்காங்க. தமிழ் பைபிளில் ரெட்டுன்னு போட்டிருக்குது. ஆங்கில பைபிள் வந்து சேக்கிளாத்து அப்படின்னா இந்த சணல் வஸ்திரம், சணல் சாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதை கட்டிக்கிட்டு எங்க போய் உட்காருவாங்க? தலையில புளி ஜல்லி தலை மேல போட்டுட்டு சாம்பல்ல போய் உட்காருவாங்க. இது எது அடையாளம்? புலம்பலுக்கு அடையாளம். அவங்க ஏதோ துக்கத்தில் இருக்கிறாங்க, ஏதோ பறி கொடுத்துட்டாங்க, ஏதோ வரப்போற ஆபத்திலிருந்து எல்லாரும் கைவிட்டு நிலையில அவங்க தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துறாங்க. ஐயோ பாவம். அல்லேலூயா. பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில தான் தாவீது இருந்திருக்கிறார். ஒருவேளை அவருக்கு இருந்த வியாதியா, இல்லை என்றால் அவர் தேவனுக்கு அவர் வாழ்க்கையில சோத்திரம் மரித்து போகக்கூடிய சூழ்நிலையில அவர் நடந்த பெரிய ஒரு பிரச்சனையா, பாவமா, என்னன்னு தெரியல. தேவனே ஏன் என்னை கைவிட்டு இருந்த நிலையில ஏதோ ஒன்று அவர்கள். இப்பொழுது அவர் எங்க இருக்கிறாரு? ரெட்டு கொடுத்து எங்க இருக்கிறாரு? ரெட்டு கொடுத்து இருக்கிறார். இப்பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? புலம்பலா இருக்குது. அல்லேலூயா. இப்ப புலம்பலம் ரெட்டு கொடுத்துன அந்த மனுஷன் என்ன சொல்லுகின்றார்? புலம்பல அப்படியே மாத்துறார். எஸ்தருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சஞ்சலத்தை அப்படியே சந்தோஷமா மாத்துறாரு. இங்க என்ன பண்றாரு? புலம்பலை எப்படி மாத்துறாரு? ஆனந்த கழிப்பாக மாத்துறாரு. அல்லேலூயா. பயப்படாதீங்க. நீங்களும் அந்த சஞ்சலத்தில் வந்திருந்தால் எஸ்தருடைய வாழ்க்கையில செயல்பட்ட ஆண்டவர் அதை சந்தோஷமா மாற்றுவார். தாவீதுடைய வாழ்க்கையில அந்த புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றின அந்த கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற புலம்பலையும் ஆனந்த கழிப்பாக மாற்றுவார். கரங்களை தட்டி கட்டுற மகிமைப்படுத்தும். மாற்றுவார். அல்லேலூயா. மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அல்லேலூயா. இங்க பாருங்க, உன் வெட்கத்துக்கு பதிலாக என்ன வரும்? ஆமென். பலன் வரும். அது என்ன பலன்? வெட்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. குழந்தை இல்லை அண்ணாளுக்கு, அவங்களுக்கு என்ன? பரியாசம் பண்றாங்க, நிந்திக்கிறாங்க, கேவலமா பேசுறாங்க, அவங்களுக்கு வெட்கம். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வசதியுமே இல்லை, ரொம்ப ஏழையா இருக்கிறீங்க, ஒரு குடிசையில் இருக்கிறீங்க, அதை கூட சரியா வந்து பராமரிக்கிறது உங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு என்ன? வசதியாக ஆட்டு நல்லா உயர்ந்த வசனத்தை முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு என்ன? வெட்கம். இப்படி இந்த பூமிக்குரிய எந்த நன்மையும் இல்லாமல், இந்த பூமிக்குரிய எந்த விதமான ஒரு மேன்மை ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது. வெட்கம் நிறைந்த வாழ்க்கை. அல்லேலூயா. குழந்தை இல்லைனாலும் வெட்கம் தானே. குழந்தை இல்லைன்னு சொல்லும்போது ஐயோ விஷமா இருக்கு. அண்டை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 113 சங்கீதத்திலே 9வது வசனம். சந்தோஷமான பிள்ளை தாழ்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. மலடியை சந்தோஷமான பிள்ளை தாழ்ச்சியாக்குறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறுக்கு வழி தேடுறான் சாத்தானுடைய ஆவி. அல்லேலூயா. கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சொல்லுங்க. சமயத்துல நான் பேசுறது கோபமா தான் தெரியும், உள்ளத்துல கோபம் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதனுடைய எண்ணமெல்லாம், மனிதனுடைய அறிவெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் ஒன்றும் கிடையாது. நத்திங். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும். ஈசாக்கு ரெபெக்கா கர்த்தரை நம்பினான். ஆபிரகாமுடைய வைப்பு 90 வயசுலையும் கர்த்தரை வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. அவருடைய யாருக்கு அவ்வளோ குழந்தை கொடுத்தா? கற்பத்தின் கனி சொல்லுங்க, சொல்லுங்க, கர்த்தரை நிந்தை நீக்கினார் சொல்றாங்க. அல்லேலூயா. அண்ணா அழகா சொல்றாங்க. அண்ணா 2வது அதிகாரத்தில் பாட்டை படித்தாங்க. ஆமென்.
அப்ப அருமையான தேவ பிள்ளைகள், முதலாவது பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய சஞ்சலத்தை நீக்கி நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். இரண்டாவதாக நம்முடைய புலம்பலை மாற்றி நம்மை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறார். மூன்றாவதாக உங்கள் வெட்கத்தை நினைத்து வெட்கத்தை உங்களை விட்டு நீக்கி உங்களுக்கு ரெண்டத்தனியான பலன் கொடுத்து அந்த தேசத்திலே உங்களுக்கு என்னத்தை கொடுக்கிறாரு? சுதந்திரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப சுதந்திரங்கிறது என்ன? Inheritance means the possession of the world. அல்லேலூயா. அப்ப பூமிக்குரிய செல்வத்தையும் பூமிக்குரிய நன்மையும் தேவன் உங்களுக்கு கொடுத்து, அந்த ரெண்டு தனியான நன்மை உங்களுக்கு தேவன், பூமிக்குரிய நன்மை தேவன் கொடுத்து உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? கடைசி வார்த்தை என்ன சொல்லுது? நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. வசனத்தை கேட்டா படிங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. அவருடைய மகிழ்ச்சி கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மூன்று காரியங்கள் வந்து சொல்லு. முதலாவது சஞ்சலத்தை சந்தோஷமாக, இரண்டாவது புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறுகிறார், மூன்றாவது வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன். உங்களுக்கு ரெண்டத்தனையான பலன். possession this world, inheritance of this world. இந்த பூமிக்குரிய பலனை உங்களுக்கு கொடுத்து, ரெண்டத்தனையான பலனை கொடுத்து இந்த பூமியில உங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? நித்திய மகிழ்ச்சி உண்டாகும்படி செய்கிறார். ஆகவே இந்த நாளைக்குடைய செய்தி தலைப்பு என்ன? மகிழ்ச்சி. மகிழ்ச்சி எங்க இருக்குது? அவருடைய சந்நிதி இருக்கிறது. மகிழ்ச்சி எங்க இருக்கிறது? அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சியை தேவன் நமக்கு கொடுப்பதற்கு நாம என்ன செய்யணும்? அவருடைய சமூகத்துக்கு வரணும். அவருடைய வழியில நடக்கணும். அவர் வழியில் நடக்கிறது முதலாவது என்ன? தசமம் கொடுக்கணும். என்ன நடக்கணும்? பாவங்களை விட்டு விலகணும். அல்லேலூயா. தசமம் அடுத்த படி, அவ்வளவுதான். அது முதல் படி கிடையாது. அதுவும் சொல்லிடுறேன். கர்த்தருக்கு எனக்காக நான் வாழக்கூடாது, என் சபாவுக்கு தான் நான் வாழணும். அல்லேலூயா. முதல்ல பரிசுத்தமா இருக்கணும். தீமையை விடணும், பாரம்பரியங்களை விடணும், விக்கிரக தோப்புக்கு போறது விடணும். சில நண்பர்கள் கூப்பிடுவாங்க, வருந்தி கேட்பாங்க, தயவுசெய்து நான் சபைக்கு போறாங்க, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, நான் அடுத்த நாள் வர்றேன் சொல்லணும். எந்த வழியிலையும் வீட்டுக்குள்ள பேய் இழுத்துட்டு வந்துடக்கூடாது. சத்த வீட்டுக்கு போய் சாங்கி நின்று போட்டு வீட்டுக்கு பேய் இழுத்துட்டு வரக்கூடாது. விபச்சார வேஷத்தன மக்களோட சேர்ந்து பழகிட்டு அந்த ஆவியை உள்ளவங்களை எழுந்துட்டு வரக்கூடாது. அப்படி அப்படி பழகிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பில் பழகிறது தப்பான வாழ்க்கையில சும்மா உரையாடல், கான்வர்சேஷன், உரையாடல். அதுல கூட என்ன செய்யும்? அப்போ உடனே செய்யணும். காலம் கழுவி வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி வந்து ஆண்டவரே சுத்திக்கிறீங்க. இப்படி சிந்தனை சுத்தி இந்த சகோதரி வந்து எங்கிட்ட உள்ள பேசியிருந்தாங்க. அவங்க மோசமான வாழ்க்கை செய்யறவங்க. ஆண்டவரே இந்த ஆடு வந்து எங்கிட்ட பேசியிருந்தான், இந்த ஆடு ரொம்ப மோசமான ஆடு. ஆண்டவரே அவங்க மூலமா எனக்குள்ள இந்த ஆவி வந்து கட்சி பண்ணக்கூடாது. உங்களுடைய பரிசுத்தாவில சுத்திகரியும். ஆண்டவரே எல்லா தீமையான எண்ணத்தை என்னை விட்டு எடுத்து போட்டு உங்களுடைய ஆவில பலப்படுத்த ராஜா ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நீங்க வியாபாரம் பண்றீங்க, அந்த மாதிரி ஆள்லாம் வரும். நீங்க தொழில் பண்றீங்க, அந்த மாதிரி ஆள்லாம் உங்களோட வரும். நீங்க வேலை செய்றீங்க, அந்த உங்க வேலையில அந்த இடத்துல அந்த மாதிரி ஆட்கள் ஒரு ரெண்டு பேர் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை கட்ட மயப்படுத்துங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் இந்த வருஷத்தை நன்மையால் மட்டுமல்ல, இந்த ஆசீர்வாதத்தால் மட்டுமல்ல, இந்த வருஷத்தை நீங்கள் மகிழ்ச்சியாக ஓடி முடிக்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருந்தாலே பூமிக்குரிய ஆசீர்வாதம் தானே நமக்கு அப்பா கொடுத்துருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவிக்குரிய மகிழ்ச்சி, ஆவிக்குரிய மகிழ்ச்சியான அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆகிய ஆண்டவர் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப மகிழ்ச்சி என்பது யார் தரக்கூடியது? அல்லேலூயா. எந்த மெட்டீரியல்னால அதை வாங்கவே முடியாது. அது ஆண்டவர் தர அருள், அது ஆண்டவர் தர கிருபை, அது ஆண்டவரே தர ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு அல்லேலூயா? மயப்படுத்த இந்த வருஷத்துல நீங்க துக்கமுகமா இருக்கவே, உங்க மனசு சஞ்சலமா இருக்கவே, உங்க வாய் புலம்படாது பாடவே கூடாது. கர்த்தர் இந்த வருஷத்துல நீங்கள் மகிழ்ச்சியா தான் இருக்க வேண்டும். கண்களை மயப்படுவோம். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா.